வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். வியாழக்கிழமை முதல்ல நன்றியுணர்வு தியானத்தில் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்வோம். இரண்டாவதாக உயிர் கொடுத்த தந்தைக்கு, அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது நன்றி உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி, அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நன்றி தியானத்துல நம்ம யாருக்கு நன்றி செலுத்த போறோம் அப்படின்னா, ரத்த சம்பந்தமே இல்லாத உறவு, ஆனால் உயிர் கொடுக்கும் உறவு. உயிர் காப்பான் தோழன், வேற யாருக்கும் கிடையாது அந்த பேரு. நட்பை விட ஒரு பெரிய விஷயம் உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்றேன். அதை உணர்ந்தாதான் தெரியும். அதனால உங்களுக்கு உதவி செய்த உங்களோட பால்ய அல்லது உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒரு நண்பனை நினைத்து, தோழியை நினைத்து நீங்கள் அவரோட பேரை போட்டு 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நெகிழ்ந்து சொல்லணும், கடமைக்கு இல்லாம. இந்த நாள் எல்லாம் கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான 3 பண சுய கட்டளைகள். இது பண மந்திரங்கள் என்ற புத்தகத்தில் இருக்கு. செல்வத்தை உருவாக்க எனக்கு தேவையான அனைத்தும் இப்போது எனக்கு கிடைக்கின்றன. செல்வத்தை உருவாக்க எனக்கு தேவையான அனைத்தும் இப்போது எனக்கு கிடைக்கின்றன. செல்வத்தை உருவாக்க எனக்கு தேவையான அனைத்தும் இப்போது எனக்கு கிடைக்கின்றன. நிறைய பேர் வெல்த் அக்குமுலேஷன், வெல்த் கிரியேஷன்னா என்னென்னு தெரில. ஏன்னா வாழ்க்கை ஓட்டுறதே பெருசாக இருக்குது, சுமக்க முடியாத சுமையாக இருக்குது. ஓட்டுறோமா, என்ஜாய் பண்ணுறோமான்னு கேட்டால் பெருவாரியான மக்கள் சொல்கிறது ஓட்டுறோம். அதுவும் ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கும். ரைட். இப்போ பணத்தை எப்படி உருவாக்குவது, செல்வத்தை எப்படி உருவாக்குவது? இப்போ நமக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நமக்குள்ளேயே இருக்குது. ப்ராப்ளம் வெளியில் இருக்குன்னா சொல்யூஷன் எங்கே இருக்குது? ப்ராப்ளம் வெளியில் இல்லை, சொல்யூஷனும் வெளியில் இல்லை. ப்ராப்ளமும் நமக்குள்ளே தான் இருக்குது, சொல்யூஷனும் நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்மளால் ஏற்பட்ட அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நம்மள்ட்ட இருக்குது. ரைட்டா? அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பணத்தை உருவாக்குறதுக்கு, வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இப்போ எனக்கு கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஃபீலை கொண்டு வரும். ரெண்டாவது சுய கட்டளை, என்னை சுற்றி பணம் இருக்கிறது, அதை நான் தான் பிடிக்க வேண்டும். என்னை சுற்றி பணம் இருக்கிறது, அதை நான் தான் பிடிக்க வேண்டும். என்னை சுற்றி பணம் இருக்கிறது, அதை நான் தான் பிடிக்க வேண்டும். பணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்குது, இந்த உலகம் முழுவதும் இருக்குது பணம். அதை அள்ளுவதற்கான வழி நமக்கு தெரியல, அதனால் நம்ம பண கஷ்டத்தில் இருக்கும். இது நம்ம மாற்றி யோசிப்போம். பணம் சுற்றிலும் இருக்குது, அதை நான் தான் எஃபோர்ட் போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். அதற்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் ஒன்று தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒன்று தான் இந்த செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ். நம்பி செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற சுய கட்டளை, நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் நான். நான் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் நான். நான் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் நான். அதாவது நான் எந்த முயற்சி எடுத்தாலும் பணத்தை என்னால் ஈர்க்க முடியும், ஈர்ப்பேன் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடண்டாக சொல்கிறது. ஏன்னா நான் ஒரு மேக்னெட். நம்ம டே 1 எப்படி ஆரம்பித்தோம்? நான் ஒரு பணகாந்தம் அப்படின்னு ஆரம்பித்தோம். உண்மை தானே? நாம் ஒரு பணகாந்தம். நாம் பணகாந்தம் மட்டுமல்ல, ஒரு உறவு காந்தமும் கூட. நம்மளால் எல்லாவற்றையும் ஈர்க்க முடியும். பணமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் நம்ம போடுற ஒவ்வொரு எஃபோர்ட்லேயும் எது நம்ம ஆப்ஜெக்டாக கோலாக வைக்கிறோமோ அதை நம்ம ஈர்க்க போகிறோம். இப்போ நம்ம பணம்னு ஒன்று வச்சுருக்கோம், அதனால் பணத்தை ஈர்க்க போகிறோம். நண்பர்களே, இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் தான். இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். 24x7 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷனில். எப்பயுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு, கடைசியாக லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் லா ஆஃப் ஆக்ஷன். என்ன தங்க நேர டைரியில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த 10 விஷயங்களையும் காலையில் 4 to 5 பண்ணுங்கள். பணமந்திரங்கள் புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக எழுதுங்க. பணமந்திரங்கள் புத்தகமோ அல்லது தங்க நேர டைரி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்க. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.